ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் இலவச கல்வி திட்டம் மற்றும் ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு 2024-25 ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகை 40 கோடியே 71 லட்சம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த 7195 மாணவ மாணவியர்களுக்கு 2024-25 ஆண்டிற்கான உதவித்தொகை மற்றும் ஸ்காலர்ஷிப் 40 கோடியே 71 லட்சத்தி 98,756 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இத்தொகை அந்தந்த அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சியின் போது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்துவதால் அரசு மற்றும் தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை வலியுறுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உடனிருந்தார். புதுச்சேரியில் 77வது குடியரசு தின விழாவை ஒட்டி கடற்கரை சாலையில் இறுதி ஒத்திகை நடைபெற்றது. காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர், முன்னாள் ராணுவத்தினர், கடற்படை உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் அணிவகுப்பு மேற்கொண்டனர். நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இதில் அலங்கார வண்டிகள் ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இந்த விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், கடற்படை, கப்பல் படை, சாரணியர், தேசிய மாணவர் படை, பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது. தொடர்ந்து மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தனியார் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநில எல்லைகளில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பாட்கோ கழகம் மூலம் காரைக்காலில் 1 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை புதுச்சேரி அமைச்சர்கள் சாய் சரவணகுமார் மற்றும் திருமுருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் பாட்கோ கழகம் மூலம் 1 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர், பறவைப்பேட் பகுதியில் புதியதாக வடிகால் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் புதுச்சேரி மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜையில் கலந்து கொண்டு சாலை பணிக்கான அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். பின்னர் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் 20 பணிகளுக்காக 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டு அப்பணிகள் நிறைவடைந்துள்ளன. இன்னும் புதியதாக 7 பணிகள் காரைக்கால் மாவட்டத்தில் தொடங்கப்பட இருக்கின்றன என்றும், மேலும் 30 கோடி ரூபாய் அளவில் காரைக்கால் மாவட்டத்தில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு 80% ஆதிதிராவிடர் மக்களுக்கு, மீதமுள்ள 20% ஏழை மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்று புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தெரிவித்தார். காரைக்காலில் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் உள் விளையாட்டு மைதானத்தில் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் குடியரசு தின விழா நாளை மறுதினம் கோலாகலத்துடன் கொண்டாடப்பட உள்ள நிலையில் காரைக்கால் விளையாட்டு உள் அரங்க மைதானத்தில் நடைபெற உள்ளது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். இதனையொட்டி இன்று காரைக்கால் விளையாட்டு உள் அரங்க மைதானத்தில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதி செயலர் ஆஷிஷ் மாதேவ்ராவ் மோரா தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலாளர்கள் மற்றும் தலைமை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
லோன் ஆப் மூலம் குறைந்த அளவு கடன் கொடுத்து அதை கட்டிய பிறகு மீண்டும் பணம் கேட்டு மிரட்டி நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்டவர்களிடம் 300 கோடி ரூபாய் மோசடி செய்த முகமது ஷபி என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஆண்ட்ரூஸ் என்பவர் 2023இல் செல்போன் ஆப் மூலம் 10,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அதற்கு வட்டிக்கு மேல் வட்டி சேர்த்து ஏறத்தாழ 3 லட்சம் ரூபாயை திரும்ப பெற்ற போதிலும் அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது செல்போனில் உள்ள எண்களுக்கு அனுப்பி தொடர்ந்து மிரட்டி பணத்தை பறித்துள்ளனர். இது தொடர்பாக புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியதில் நாடு முழுவதும் 14 பேர் இந்த தொடர் மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்த காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர், ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த மோசடியில் தொடர்புடைய முகமது ஷபி என்பவரை கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்தனர். அவரது 3 வங்கி கணக்குகள் மூலம் 10,65 லட்சம் ரூபாய் பணம் பரிமாற்றம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடமிருந்து 3 செல்போன்கள், 1 கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முகமது ஷபியுடன் தொடர்புடைய 13 பேரின் வங்கி கணக்குகள் மூலம் 300 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளதும், இந்த பணம் கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றப்பட்டு வெளிநாட்டுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கண்டறியப்பட்டுள்ள சித்தன் முகேஷா என்பவரிடமிருந்து ஏற்கனவே அமலாக்கத்துறை 331 கோடி ரூபாய் பணத்தை முடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழகத்தை சேர்ந்த முஜிப் என்பவர் ஏற்கனவே போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கி லோன் ஆப் மோசடியில் தொடர்புடைய 14 பேரில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என கவர்னர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், ஆளுநர் மாளிகை பஞ்சாயத்து மாளிகையாக மாறியுள்ளது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளிவருகின்றன. இதில் எது உண்மை என்றும் எது பொய் என்றும் தெரியவில்லை. இதனால் மக்கள் மத்தியில் அரசின் மீது நம்பகத்தன்மை ஏற்பட்டுள்ளது. புதிய மதுபான தொழிற்சாலைகள் வழங்குவது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் வாய்மூடி மௌனம் காப்பது ஏற்புடையதல்ல. கடந்த சில நாட்களாகவே துணைநிலை ஆளுநர் மாளிகை என்பது பஞ்சாயத்து செய்யும் மாளிகையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பதை ஏன் தெரியப்படுத்தாமல் மௌனம் சாதிக்கிறார்? இவ்விஷயத்தில் தேசிய கட்சியான பிஜேபியின் முடிவு என்ன என்பதை பிஜேபி மூலம் துணைநிலை ஆளுநர் உள்ள நம் துணைநிலை ஆளுநர் தெரியப்படுத்த வேண்டியது அவரின் கடமையாகும் என்றார். புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு, கத்தியுடன் பதுங்கியிருந்த ரவுடி உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி குபேர் நகரில் உள்ள லோகமுத்து மாரியம்மன் கோவில் பின்புறம் ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் பதுங்கி இருப்பதாக நேற்று முன்தினம் இரவு ஒதியஞ்சாலை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் பிரபு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அப்பகுதியில் சோதனை செய்தனர். அப்பொழுது போலீசாரை கண்ட 3 பேர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை விரட்டு பிடித்த போலீசார் அவர்களிடம் சோதனை நடத்திய போது கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டு மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஸ்டேஷன் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த ரவுடியான மணிகண்டன் என்கிற ஸ்டிக்கர் மணி, ரெட்டியார்பாளையம் முத்துப்பிள்ளைப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராஜா, அருமாத்தபுரம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த ஜேம்ஸ் என்பது தெரியவந்தது. இவர்கள் கடந்த 19ஆம் தேதி கோவிந்த சாலை கண்டக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த லோகு பிரகாஷ் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து ஸ்டிக்கர் மணியை தீர்த்து கட்ட நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்திற்கு பழி தீர்க்கும் வகையில் பதுங்கி இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 42,000 சதுர அடியில் 5,000 மாணவர்கள் ஒரே சீருடையில் நின்று மனித அசோக சக்கரத்தை உருவாக்கி உலக சாதனை. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் 76ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு கற்ற கல்வியையும் பெற்ற சுதந்திரத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற கருத்தை மையமாக வைத்து அசோக சக்ரா என்ற மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. இதில் 42,000 சதுர அடி நிலப்பரப்பில் 5,000 கல்லூரி மாணவ மாணவிகள் ஒரே சீருடையில் பங்கேற்று மனித அசோக சக்கரத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதை அமெரிக்கா உலக சாதனை குழுமத்தின் மேலாளர் கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் என்பவர் பார்வையிட்டு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார்.
இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த வரலாற்று உலக சாதனை நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாகம் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். இதுகுறித்து கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி கூறும்பொழுது, தேசப்பற்றை மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அசோக சக்கரத்தை 5000 மாணவர்கள் கொண்டு உருவாக்கும் வகையில் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. இதற்காக கடந்த 1 மாதமாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். சோம்பட்டு கிராமத்தில் பவழக்குடி சித்தரின் 218வது ஆண்டு குரு பூஜை விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் பவழங்குடி சித்தர் ஜீவசமாதி உள்ளது. இங்கு சித்தரின் 218வது ஆண்டு குரு பூஜை விழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி நேற்று காலை 8 மணி முதல் காளையாக வேள்வியுடன் கூடிய சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாஜக பிரமுகர் சிவா உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த பெண்ணின் கணவரிடம் 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த ஆண்டு வீட்டு கழிவறையில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அங்கு சென்று அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். இந்த நிலையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த காமாட்சியின் கணவர் தேவராஜிடம் தனது நிவாரண நிதியில் இருந்து முதல்வர் ரங்கசாமி 20 லட்சத்திற்கான காசோலையை சட்டசபையில் வழங்கினார். அப்பொழுது அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் உடனிருந்தார்.